என்னுடைய பெயர் சிறுமலர். நான் இந்த பங்குல தான் இருக்கேன். என் பொண்ணுக்கு வந்து ஒரு 6, 7 மாசத்துக்கு முன்னாடி திருமணம் நடந்தது. நாங்க எங்க ஊர் தான். எங்க ஊர்னா நாங்க வந்து சொந்த ஊர் வந்து தேவக்கோட்டை, திருவாடனை சைடு எங்க ஊரு. நாங்க பத்திரிக்கை எல்லாம் அடிச்சாச்சு. எங்க சொந்தக்கார பையன்தான். பத்திரிக்கை அடிச்சு ஊரு பூரா பத்திரிக்கை எல்லாமே கொடுத்தாச்சு. கொடுத்து புதன்கிழமை வந்து என் பொண்ணை வந்து கூட்டிட்டு போறதா இருந்தது அவங்க ஊருக்கு. அவங்க ஊர்னா எங்க ஊர் சைடு பக்கம்தான். முப்பையூருன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஊர் பையன்தான். நாங்க புதன்கிழமை கூட்டு போறது, வெள்ளிக்கிழமை எங்களுக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம். ஆனா கூட்டிட்டு போறது புதன்கிழமை கூட்டு போறது, செவ்வாய்க்கிழமை நைட்டு 8:30 மணிக்கு இந்த மாதிரி நாங்க பையன் எல்லாமே விசாரிச்சோம். எல்லாம் நல்ல பையன் தான் சொன்னாங்க. சென்னையில வேலை செய்யறதா சொன்னாங்க. எல்லாம் விசாரிச்சு தான் நாங்கள் கல்யாணம் ஏற்பாடு பண்ணோம். எங்கள் சொந்தக்கார பையன்தான், எங்கள் ஊர் சைடு தான். அதனால கடைசியில் இங்கே சென்னையில் வந்து அந்த பையன் வந்து இன்னொரு பொண்ணோட தொடர்பில் இருந்திருக்கிறாப்படி. அது எங்களுக்கு தெரியல, யாருமே எங்களுக்கு சொல்லலை. வெள்ளிக்கிழமை எங்களுக்கு தாலி கட்டு, புதன்கிழமை நாங்கள் இங்கேருந்து தேவகோட்டைக்கு கூட்டிகிட்டு போகணும். அப்போ செவ்வாய்க்கிழமை நைட்டு 8:30 மணிக்கு எனக்கு அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எங்கள் பையன் வந்து அவங்க அவங்க சொன்னது எப்படின்னா, அவங்க பையனுக்கு ஒரு தங்கச்சி ஒன்று இருக்காங்க. அவங்க தங்கச்சியோட நாத்தனா வீட்டுக்காருக்கு ரொம்ப சீரியஸு. அவங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால நாளைக்கு வந்து பொண்ணை கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ கேட்டேன், அவங்க ஆஸ்பத்திரியில் இருந்தால் என்ன, ஊர்லேருந்து யாராவது ஒருத்தர் வந்து பொண்ணை கூட்டிகிட்டு போகலாம்ல, நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, நாளான்னைக்கு தாலி கட்ட வச்சுட்டு ஏன் இப்படி சொல்கிறீங்க இந்த நேரத்தில் அப்படின்னு சொன்னேன் நான். இல்லைங்க, இல்லை புதன்கிழமை கூட்டிகிட்டு போகிறத வியாழக்கிழமை நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னாங்க. எங்களுக்கு அன்னைக்கே நைட்டு எங்களுக்கு தூக்கம் இல்லை.